Ciao guys, I'm Amika Chef Sujin. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் பட்டர் புட்டிங். ஆக்சுவலி நேற்றுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட்டுக்காக ப்ரியோஷ் பிரெட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கொஞ்சம் பேலன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாஃப்க்கு ஒரு டெசர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்குகிற பன் பிரெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து நம்ம ஒரு டெசர்ட் பிரெட் பட்டர் புட்டிங் ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு மேக். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கையை வச்சு கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். பட் கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ கட் பண்ணியே போட்டுக்கணும் பெட்டர். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ப்ரெட்டு தான் வேணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்க எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஜஸ்ட் 2 ட்ரேயில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஓடுறதுக்கு. ஸோ நம்ம வந்து மில்க் ஒரு 2 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். நான் 2 ட்ரை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் இது. நாங்கள் ஸ்டாஃப்காக தான் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம எக் எடுத்துக்கலாம். 1 லிட்டரு மில்க்குக்கு நம்ம 10 முட்டை எடுத்துப்போம். ஸோ நான் 2 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். 20 நீங்கள் பிரேக் பண்ணும்போது உடைக்கும்போது தனியாக ஒரு பவுலில் உடைச்சிட்டு அப்புறமா அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சரில் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணும்போது அந்த முட்டையோட ஷெல் இருக்குல்ல, அது வந்து மில்கில் விழுந்துருச்சுன்னா அது நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எக்ஷெல் விழுந்தால் கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியவும் செய்யும். மில்கில் போடும்போது ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்கனால தெரியாது. ஓகே, ஸோ 10 முட்டைக்கு வந்து நீங்கள் 250 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. இது வந்து 20 எக் எடுத்துக்கிறேன். ஸோ 500 சுகரையும் எக்கையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ மில்க் வந்து கொஞ்சமாக வார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மிதமான ஒரு ஹீட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம் ஓவனில். ஸோ ரொம்ப நீங்கள் ஹீட் பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா எக்கை வந்து நம்ம எக் மிக்சரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எக்கு குக் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் வார்ம் பண்ணால் போதும். ஸோ மில்க் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா இருந்தாலும் சரி, ஆரஞ்சு இருந்தாலும் சரி, சாக்லேட், அந்த மாதிரி ஃப்ளேவர் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து சாக்லேட் அண்ட் நட்ஸ் மிக்சர் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க சாம்பிளுக்கு. அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
இது வந்து சாக்லேட் அண்ட் ஹேசல்நட். உங்ககிட்ட சாக்லேட், நியூட்டெல்லா, ஆரஞ்ச், வெண்ணிலா எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கனால சாக்லேட் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இல்லைன்னா அந்த எக் ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம அந்த போட்டு அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் யோக், சுகர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் இதில். வந்து நீங்கள் ஒரு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் மேலே ப்ரெட்டோட மேலே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ளேவர் வந்து குக் பண்ணும்போது ப்ரெட்டில் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நட்ஸ் நீங்கள் மேலே ஆட் பண்ணிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி அந்த சாக்லேட்லேயே அந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்தனால ஆட் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளேவர் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதா இருந்தால் நட்ஸ் வந்து மேலே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம குக் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகே, குக் பண்ணிக்கலாம். Amigo chef. ஸோ நம்ம ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். புட்டிங் வந்து வாவ், கம் க்ளோஸ். சி, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஜம்ப் ஆகி மேலே வருது பாருங்கள். ஸோ நம்ம ப்ரெட்டோட அந்த சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அந்த மிடில் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி குக் ஆகிடுச்சின்னு தெரியும்னா, நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ளே போகாது, நம்ம அது ரப்பர் மாதிரி கொஞ்சம் ஜம்ப் ஆகி அந்த ரிட்டர்ன் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு டூத்பிக் எடுத்துருங்க. இது டூத்பிக் கிடையாது ஆக்சுவலி, பட் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் எதுவுமே உங்களுக்கு ஒட்டிகிட்டு வரல பாருங்கள். அப்படி ஒட்டிகிட்டு வரலன்னா கூட உங்களுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். குக் ஆகலைன்னா இதில் ஃபுல்லாகவே அந்த ப்ரெட்டோட இது இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ரெடி ஆகிடுச்சு. See here. I hope the staff will be enjoy. Staff ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு, I think, because who's making, Amigo chef. வந்து நம்ம புட்டிங் ரெடியான உடனே உங்கள்கிட்ட ஏதாச்சும் கிளேஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஜாம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிளேஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் பேஸ்ட் அப்புறம் ஜாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஒரு கம்பெனிலேருந்து. அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆரஞ்ச் ஜாம். ஆக்சுவலி ஆரஞ்ச் அண்ட் சாக்லேட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் டுகெதர் சேர்த்து சாப்பிடும்போது. அதுதான் இன்றைக்கி நாங்களும் யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட என்ன ஜாம் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வீட்டில் நம்ம ப்ரெட் வாங்குகிறோன்னா ஜாம் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதில் நான் எந்த நட்ஸ் ஒன்றும் போடலை டாபிக்ஸ். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது டாபிக்ஸ் செரி நட்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணுவோம். சூடாக இருக்கு. வா, பிரெட் அல்வாலாம் சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி இருக்குது சாஃப்டாக. அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர், நட்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக, ப்ரெட்டில் இந்த ஓரமாக இருக்குல்ல அது ஒரு க்ரன்ச்சினஸ் நல்லா இருக்குது. ஸ்டாஃப் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த டெசர்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னு தெரியுமா? வெறும் பிரெட் எக்ஸ்ட்ரா வந்தனால மட்டும் நம்ம இந்த டெசர்ட் பண்ணலை. நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 1 மந்த் ஆகுது. இன்னையோட 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மனதார நன்றி ஃப்ரம் அமிகோ ஷெஃப். அண்ட் ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அட்லீஸ்ட் என் கூட இருக்க என்னோடய ஸ்டாஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டெசர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது தான். ஐ ஹோப் என் கூட இருக்கவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக உங்கள்கிட்டே வந்து ஏதாச்சும் டெசர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறேன். See you soon. See? மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Yo. Here. I like Amigo Chef s'escrime. Thank you, Amigo Chef. Amigo.